ஹாய் ஆல் வணக்கம். இந்த வீடியோவில் என்கேப்சுலேஷனாக என்னன்னு நம்ம பார்க்கலாம். என்கேப்சுலேஷனோட டெஃபினிஷன் ரியல் டைம் எக்ஸாம்பிள்லாம் பார்க்காம ஃபஸ்ட்டு ஒரு ப்ரோக்ராம் அண்ட் அதில் வர ப்ராப்ளமை சால்வ் பண்ணுவோம். அதுக்கப்புறம் அந்த டெஃபினேஷனை பார்த்தா ஈஸியாக கனெக்ட் ஆகும். இப்போ சினாரியோ என்னென்னா, சாட்டர்டே வந்து ஓட்டி பார்க்கறதுக்காக சில எம்ப்ளாயீஸ் வராங்க கம்பெனிக்கு. அண்ட் அவங்களோட டீட்டெயில்ஸை நம்ம நோட் பண்ணிக்கிட்டு ஃபைனலாக எவ்வளோ எம்ப்ளாயீஸ் வந்திருக்காங்கன்னு கவுண்ட் எடுக்கணும். அவ்வளோதான். ஸோ இதுக்காக நான் ஒரு கிளாஸ் கிரியேட் பண்ணியிருக்கேன், எம்ப்ளாயி டேட்டா. எம்ப்ளாயோட 2 டீட்டெயில்ஸ் கலெக்ட் பண்ண போகிறோம். ஒன்று எம்ப்ளாயி நேம் அண்ட் எம்ப்ளாயோட ஏஜ். அண்ட் ஃபைனலாக எவ்வளோ எம்ப்ளாயீஸ் வந்திருக்காங்கன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக குளோபலாக ஒரு வேரியபிள் கிரியேட் பண்ணுறோம். ஸ்டாட்டிக் இன்ட் எம்ப்ளாயி கவுண்ட் ஈக்குவல் டு இனிஷியலாக இட் இஸ் 0. ஓகேவா? வர எம்ப்ளாயி டேட்டா கலெக்ட் பண்ண இந்த கவுண்ட்டு வந்து ஆட் ஆகிட்டே போயிட்டுருக்கோம். சின்ஸ் இந்த 2 வேரியபிளும் இன்ஸ்டன்ஸ் வேரியபிளாக நம்ம வைக்கிறதுனால ஒரு கன்ஸ்ட்ரக்டரும் கிரியேட் பண்ணியிருக்கோம். ஓகேவா? ஸோ யாரெல்லாம் ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணுறாங்களோ, கிரியேட் பண்ணும்போது அவங்க டேட்டாவை செட் பண்ணுவாங்க. ஸோ ஆப்ஜெக்ட் கிரியேட் ஆகும்போது இந்த கன்ஸ்ட்ரக்டர் கால் ஆகும். அப்போ எம்ப்ளாயி கவுண்ட்டு வந்து ஆட் ஆகும், +1 ஆட் ஆகும். இவ்வளோ தான் கான்செப்ட். சிம்பிள். ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணும்போது டேட்டாவை ஸ்டோர் பண்ணலாம். ஆப்ஜெக்ட் கிரியேட் ஆகும்போது இந்த கன்ஸ்ட்ரக்டரும் கால் ஆகும், எம்ப்ளாயோட கவுண்ட்டும் ஏறும். சூப்பர். ஃபைனலாக ஒரு மெத்தட் கிரியேட் பண்ணியிருக்கேன். இது வந்து ஒரு ஸ்டாட்டிக் மெத்தட், கெட் எம்ப்ளாயி கவுண்ட். இதுக்குள்ள டோட்டல் எம்ப்ளாயி ப்ரெசன்டேஷன் மென்ஷன் பண்ணி எம்ப்ளாயோட கவுண்ட்டை பிரிண்ட் பண்ணுறேன். அடுத்ததாக சேம் பேக்கேஜ்லேயே இன்னொரு ப்ரோக்ராம் கிரியேட் பண்ணுறேன், members.java. ஸோ மெம்பர்ஸ்னு ஒரு கிளாஸ் கிரியேட் பண்ணியிருக்கேன். இதில் மெயின் மெத்தட் இருக்குது. ஸோ இந்த ப்ரோக்ராமில் இருந்து தான் நம்ம எம்ப்ளாயோட டேட்டாவை ஸ்டோர் பண்ண போகிறோம். அண்ட் ஃபைனலாக எவ்வளோ கவுண்ட் இருக்குது அப்படின்றதையும் செக் பண்ண போகிறோம். இப்போது இந்த எம்ப்ளாயி டேட்டாவை ஸ்டோர் பண்ணுறதுக்கு நமக்கு என்ன தேவை? ஆப்ஜெக்டை கிரியேட் பண்ணணும். ஸோ நான் ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணுறேன், எம்ப்ளாயி டேட்டா E1 ஈக்குவல் டு நியூ எம்ப்ளாயி டேட்டா. ஸோ ஃபர்ஸ்ட் ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணியாச்சு. இப்போது முதல் எம்ப்ளாயோட டீட்டெயில்ஸை ஸ்டோர் பண்ண போகிறேன். E1 டாட் எம்ப்ளாயி நேம் வந்து ராஜ். E1 டாட் எம்ப்ளாயி ஏஜ் ஈக்குவல் டு 28. ஸோ இந்த மாதிரி இன்னொரு எம்ப்ளாயி டீட்டெயில்ஸை நான் கொடுக்க போகிறேன். இப்போ செகண்ட் எம்ப்ளாயோட ஆப்ஜெக்ட் நேம் E2 டாட் எம்ப்ளாயி நேம் E2 டாட் ஏஜ். இங்கே ராஜ்க்கு பதிலாக குமார், அவரோட ஏஜ் 35. ஸோ இந்த மாதிரி தான் நம்ம ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணி டேட்டாவை செட் பண்ணுறோம். இப்போ எம்ப்ளாயி கவுண்ட் எவ்வளோன்றதை செக் பண்ணலாம். அதுக்கு தான் நம்ம ஒரு மெத்தடும் கிரியேட் பண்ணியிருக்கோம். அந்த மெத்தடை கால் பண்ணால் போதும். ஸோ எம்ப்ளாயி டேட்டா டாட், ஏன்னா இது ஒரு ஸ்டாட்டிக் மெத்தடு பொறுத்த வரைக்கும் கிளாஸ் நேம் மென்ஷன் பண்ணி கால் பண்ணணும். இன்ஸ்டன்ஸாக இருந்தால் தான் ஆப்ஜெக்ட் வேலை செய்யும். எம்ப்ளாயி டேட்டா டாட் கெட் எம்ப்ளாயி கவுண்ட். சிம்பிள். இப்போ இது ரன் பண்ணுறேன். பார்த்தீங்கன்னா டோட்டல் எம்ப்ளாயி ப்ரெசன்ட் இஸ் 2. அந்த எம்ப்ளாயி டீட்டெயில்ஸும் பிரிண்ட் பண்ணணும், திரும்ப செக் பண்ணோன்னா அந்த ஆப்ஜெக்டை வச்சு செக் பண்ணிக்கலாம். E1 டாட் அப்படின்னு கொடுத்து எம்ப்ளாயி நேம்னு கொடுத்தோன்னா அந்த E1 ஆப்ஜெக்ட்குள்ளே இருக்க எம்ப்ளாயோட நேம் வந்து பிரிண்ட் ஆகிடும். பாருங்கள், ராஜ்னு பிரிண்ட் ஆயிடுச்சு. இப்போ எங்கே பிரச்சனை வரும்னா, இது தனி ஒரு லேயராக இருக்குது. இதை வந்து இந்த பேக்கேஜ் இல்லை வேறு ஒரு பேக்கேஜ் இல்லை வெளியே வேறு ஒரு ப்ராஜெக்டில் கூட இம்போர்ட் பண்ணி இந்த பெனிஃபிட்ஸ் யூஸ் பண்ணலாம். அப்படி எக்ஸ்டர்னலாக யாராவது ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணி கால் பண்ணும்போது சில டைம் வந்து இன்செக்யூராக இருக்கும் டேட்டாலாம். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இல்லை இன்வேலிட் டேட்டா எப்படி வேணால் நம்ம எடுத்துக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நான் இந்த சினாரியோலேயே இன்னொரு எம்ப்ளாயி டீட்டெயில் கிரியேட் பண்ணுறேன், E3 ஈக்குவல் டுன்னு சொல்லிட்டு. இப்படி கிரியேட் பண்ணும்போது எம்ப்ளாயோட நேமே நான் கொடுக்காம சும்மா நல்லுன்னு கொடுத்துட்றேன். ஓகேவா? அண்ட் ஏஜ் வந்து சும்மா 0ன்னு கொடுத்துட்றேன். இது வந்து ஒரு இன்வாலிட் டேட்டா தான். அண்ட் சேஃப்டியே இல்லாத இன்ஃபர்மேஷன் கொடுக்கலாம். ஓகேவா? ஏன்னா இதை அக்சஸும் பண்ண முடியும். எப்படி வெளியே வந்து பிரிண்ட் பண்ண முடியுது இல்லையா? அப்போது தப்பான டேட்டாவும் கொடுத்து ஸ்டோர் பண்ணலாம், அதை பிரிண்ட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி எக்ஸ்டர்னலாக ஒருத்தவங்க யூஸ் பண்ணும்போது அதை மிஸ்யூஸ் பண்ணுவோம், அந்த டேட்டாவை மிஸ்யூஸ் பண்ணவும் வாய்ப்பு இருக்குது. இப்போ இந்த ப்ரோக்ராம்லேயும் பாருங்களேன், இப்போ நான் இதை ரன் பண்ணேன்னா எம்ப்ளாயோட கவுண்ட்டு பாருங்களேன் 3ன்னு இருக்கும். டோட்டல் எம்ப்ளாயி ப்ரெசன்ட் இஸ் 3. இங்கே தான் நம்ம என்ன பண்ண போகிறோம், என்கேப்சுலேஷனோட கான்செப்டை யூஸ் பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட் திங் வந்து
டேட்டாவை செக்யூர் பண்ண போகிறோம். இஷ்டத்துக்கு யாருமே வெளியிலேருந்து டேட்டாவை கொடுக்கக்கூடாதுங்க. அப்போ நான் என்ன பண்ணலான்னா அக்சஸ் ஸ்பெசிஃபையரை யூஸ் பண்ணலாம். அக்சஸ் ஸ்பெசிஃபையர் பற்றி டாபிக் வந்து ஏற்கனவே எடுத்திருக்கும். அதோட யூஆர்எல் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அதை பார்க்காதவங்க அதை பாருங்கள். இப்போ இந்த 2 விதமான காம்பனன்ட்ஸ், அதாவது ஸ்ட்ரிங் ஆப்ஜெக்ட், இன்ட் வேரியபிள் ஏஜ்ன்றது. ஸோ இதில் தான் நம்ம டேட்டா கலெக்ட் பண்ணுறோம்ல. ஸோ இதை வந்து ப்ரைவேட் அப்படின்ற கீவேர்டு மூலமாக நம்ம ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுறோம். ப்ரைவேட், ஓகேவா? அண்ட் ஏஜ் நான் என்ன பண்ணுறேன், ப்ரைவேட் மாற்றுறேன். ஓகே, அண்ட் எம்ப்ளாயி கவுண்ட்டை கூட ப்ரைவேட்னு மாற்றிக்கலாம். ஸோ நான் மெம்பர்ஸ் டாட் ஜாவாவில் போகிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா E1 ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணுற வரைக்கும் சரி, E1 டாட் எம்ப்ளாயி நேம்னு நீங்கள் கொடுக்க முடியாதுன்னு எரர் அடிக்கும். ஏன்னா இது வந்து நாட் விசிபிள்னு வந்துடும். த ஃபீல்ட் எம்ப்ளாயி டேட்டா டாட் எம்ப்ளாயி நேம் இஸ் நாட் விசிபிள், எம்ப்ளாயி ஏஜ் இஸ் நாட் விசிபிள்னு வருது. ஸோ இனிமேல் இஷ்டத்துக்கு யாரும் வெளியிலேருந்து டேட்டாவை டைரெக்டாக ஸ்டோர் பண்ண முடியாது. ஓகே, பட் எப்படி இருந்தாலும் டேட்டாவை ஸ்டோர் பண்ணி தானே ஆகணும், வேலிடான டீட்டெயில்ஸை. அதுக்கு தான் நம்ம 2 விதமான ஃபங்க்ஷன்ஸை யூஸ் பண்ண போகிறோம். அது பேர் தான் கெட்டர் அண்ட் செட்டர் ஃபங்க்ஷன், அதாவது மெத்தட் கெட்டர் அண்ட் செட்டர். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து செட்டர் அப்படின்னா என்னன்னா, டேட்டாவை ஸ்டோர் பண்ணுறதுக்கு ஒரு மெத்தடை கிரியேட் பண்ண போகிறோம். பப்ளிக் வாய்ட் get employee details string employee name and age. இந்த 2 டீடைல்ஸும் கலெக்ட் பண்ண போகிறோம். ஸோ அதனால தான் பேராமீட்டரில் int age, ஓகேவா? பேராமீட்டரில் டிஃபைன் பண்ணியாச்சு. this dot employee name equal to employee name. திஸ்ஸோட பெனிஃபிட் வந்து தனியாக ஒரு வீடியோவில் போட்டிருக்கேன், அதை பாருங்கள். ஏன்னா திஸ்ன்னு மென்ஷன் பண்ணால் தான் கரண்ட் கிளாஸ்னு அது புரிஞ்சிக்கும். வெறும் எம்ப்ளாயி நேம் போட்டால் இங்கே இருக்கிற வேரியபிள் ரெஃபர் பண்ணும். ஸோ டேரெக்டாக எம்ப்ளாயி நேம் ஈக்குவல் டு எம்ப்ளாயி நேம் போடக்கூடாது. அகெயின் திஸ் டாட் ஏஜ் ஈக்குவல் டு ஏஜ். சூப்பர். இப்போ இந்த மெத்தட்குள்ளே நம்ம ஒரு லாஜிக் கிரியேட் பண்ண போகிறோம். இஃப் எம்ப்ளாயி நேம் டாட் ஈக்குவல்ஸ் நல், எம்ப்ளாயி நேம் வந்து நல்லா இருக்கும் பட்சத்தில் நம்ம ஒரு வேலிடேஷன் மெசேஜ் போட போகிறோம். அது என்ன வேலிடேஷன் மெசேஜ்னா, நோ எம்ப்ளாயி டேட்டா இன் திஸ் ஆப்ஜெக்ட் எல்ஸ் அப்போ நல் இல்லைன்னா டேட்டா இருக்குன்னு அர்த்தம். அப்போ எல்ஸ் பிளாக்ல என்ன பண்ண போகிறோம்னா, இந்த எம்ப்ளாயி நேமும் ஏஜும் பாஸ் பண்ணுறாங்க இல்லையா, அதை கிளாஸ் லெவலில் அசைன் பண்ண போகிறோம். இந்த மெத்தடில் வாங்கின டேட்டாவை கிளாஸ் லெவலில் இருக்கிற இந்த வேரியபிள்ஸுக்கு நம்ம அசைன் பண்ணிட்டு போகிறோம் ப்ராப்பராக. அடிஷ்னலாக எம்ப்ளாயியோட கவுண்ட்டுன்னு சொல்லிட்டு நம்ம கன்ஸ்ட்ரக்டரில் ஹேண்டில் பண்ணிருந்தோம். எம்ப்ளாயி கவுண்ட் ப்ளஸ் ப்ளஸ்னு அதெல்லாம் இப்போ எடுத்துருவோம். ஏன்னா கன்ஸ்ட்ரக்டரில் என்ன நடக்கும், ஆப்ஜெக்ட் கிரியேட் ஆனாலே எம்ப்ளாயி கவுண்ட் ஆட் ஆகிட்டு இருக்கும். நமக்கு அப்படி வேணாம். ப்ராப்பராக எம்ப்ளாயிக்கு டேட்டா இருந்ததுன்னா இங்கே ஸ்டோர் பண்ணுறோம்ல, ஸோ இங்கே எம்ப்ளாயி கவுண்ட் ப்ளஸ் ப்ளஸ்ஸை கொடுத்துருவோம். ஃபைன். இதுதான் நம்ம என்ன சொல்லுவோம், செட்டர் ஃபங்க்ஷன் சொல்லுவோம். டேட்டாவை செட் பண்ணுற ஃபங்க்ஷன். ஆக்சுவலாக கெட் எம்ப்ளாயி டீடைல்ஸை விட செட் எம்ப்ளாயி டீடைல்ஸ் தான் கரெக்டாக இருக்கும். செட். ஓகே, இப்போ நெக்ஸ்ட் வந்து கெட்டர் ஃபங்க்ஷன். பப்ளிக் வாய்ட் கெட் எம்ப்ளாயி டீடைல்ஸ். பட் இங்கேயும் இந்த மாதிரி ஒரு கண்டிஷன் எழுத போகிறேன். இஃப் எம்ப்ளாயி நேம் ஈக்குவல்ஸ் நல் அப்படின்னா நம்ம இந்த டேட்டாவை கொடுக்க போகிறது இல்லை. நோ எம்ப்ளாயி டேட்டா இன் திஸ் ஆப்ஜெக்ட்னு சொல்ல போகிறேன். எல்ஸ் செக்ஷனில் நல்லா இல்லாத பட்சத்தில் நம்ம பிரிண்ட் பண்ணி கொடுத்துருவோம். எம்ப்ளாயி நேம் இஸ் போட்டுட்டு ப்ளஸ் சிம்பிளில் அந்த எம்ப்ளாயி நேமை பிரிண்ட் பண்ணிவிடுவோம். எம்ப்ளாயி நேம். அடுத்தது சேம் பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் தனியாக இன்னொன்று போட்டு
எம்ப்ளாயி ஏஜ். ஏஜ் வந்து வெறும் ஏஜ்னு ஒரு வேரியபிள் இருக்குது, கொடுத்தாச்சு. ஸோ ப்ராப்பராக கெட்டர் அண்ட் செட்டர் ஃபங்க்ஷன்ஸை க்ரியேட் பண்ணியாச்சு. இந்த டேட்டாவெல்லாம் டைரெக்டாக யாருமே ஸ்டோர் பண்ண முடியாது, அதை ரெஸ்ட்ரிக்ட் பண்ணியாச்சு. ஒரு மெத்தட் மூலமாக அவங்க அக்சஸ் பண்ணிக்கலாம். அந்த மெத்தடில் ப்ராப்பர் வேலிடேஷனும் போட்டாச்சு. இந்த மெம்பர்ஸ் கிளாஸில் ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணதாகவே இருக்கட்டும், டேட்டாவை மட்டும் நம்ம செட்டர் ஃபங்க்ஷன் மூலமாக ஸ்டோர் பண்ணலாம். e1 டாட் செட் எம்ப்ளாயி டீடைல்ஸ் ராஜ் 32 ஏஜ். அதே மாதிரி e2 டாட் கொடுப்போமா, e2 டாட் செட் எம்ப்ளாயி டீடைல்ஸ் வந்து வேலு 28. அடுத்ததாக எம்ப்ளாயி 3 டீடைல்ஸை ஸ்டோர் பண்ண போகிறோம். e3 டாட் செட் எம்ப்ளாயிஸில் இந்த இடத்துல நல்னு கொடுக்குறேன், அண்ட் ஏஜ் வந்து 0ன்னு கொடுக்குறேன். இந்த எம்ப்ளாயி டீடைல்ஸை செட் பண்ணும்போது நம்ம வெறும் நல்னு கொடுக்கக்கூடாதுங்க. ஏன்னா வெறும் நல்னு செட் பண்ணால் அது நல் பாயிண்டர் எக்ஸெப்ஷனை அங்கே பாஸ் பண்ணும்போது த்ரோ பண்ணும். ஆக்சுவலாக இந்த எம்ப்ளாயி டேட்டா ஜாவாலையுமே நம்ம டேரெக்டாக நல்லுன்னு கொடுத்துருப்போம். இதை நம்ம மாற்றுவோம், டபுள் கோட்ஸ் நல் அப்படின்னு கொடுப்போம். ஏன்னா நல்லுன்றதும் நல் பாயிண்ட் எக்ஸெப்ஷனையும் நம்ம தனியாக எக்ஸெப்ஷன் டாபிக் அப்போ பார்ப்போம். இப்போ கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேணாம். இப்போ நல்லுன்றது ஸ்ட்ரிங்காகவே இருக்கட்டும். இங்கேயுமே நல்லுன்னு ஸ்ட்ரிங்காகவே மென்ஷன் பண்ணுறேன். ஓகே, இப்போ இந்த ப்ரோக்ராமை ரன் பண்ணுவோம். பார்த்தீங்களா, மொத்தம் 3 ஆப்ஜெக்ட் செட் பண்ணியிருக்கோம். அதில் ஒரு ஆப்ஜெக்டில் டேட்டா இல்லை. ஸோ 2 எம்ப்ளாயி தான் ஆக்சுவலாக ப்ரெசென்ட்டாக இருக்காங்க, அவங்க கவுண்ட் 2. இதுவே நம்ம முன்ன கோடு எழுதணும்ல, அதில் பார்த்தீங்கன்னா ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணாலே எம்ப்ளாயி கவுண்ட் ஆட் ஆகிருக்கும். இஷ்டத்துக்கு டேட்டா வெளியிலேருந்து செட் பண்ணலாம். ஸோ தட் ஒரு செக்யூரிட்டியே இல்லாமல் இருந்தது. இப்போ பார்த்தீங்கன்னா ப்ராப்பராக கவுண்ட் வேலிடான கவுண்ட் கொடுக்குது. அண்ட் இன்வேலிட் டேட்டாவை பிரிண்ட் பண்ணாலும் ப்ராப்ளம் தான். இப்போது e1 டாட் கெட் எம்ப்ளாயி டீடைல்ஸ் நான் கொடுத்து கால் பண்ணுறேன். e1 டாட் எம்ப்ளாயி டீடைல்ஸ் கொடுத்தா எம்ப்ளாயி நேம் இஸ் ராஜ், எம்ப்ளாயி ஏஜ் இஸ் 32. இப்போ என்கேப்சுலேஷனோட டெஃபினேஷனை பார்த்தா கரெக்டாக இருக்கும். என்கேப்சுலேஷன் இன் ஜாவா இஸ் அ ப்ராசஸ் ஆஃப் ரேப்பிங் கோட் அண்ட் டேட்டா டுகெதர் இன்டு எ சிங்கிள் யூனிட். இங்கே கோடுன்னு மென்ஷன் பண்ணுறது ஃபங்க்ஷன்ஸ், அதாவது மெத்தட். டேட்டான்னு மென்ஷன் பண்ணுறது வேரியபிள், அந்த வேரியபிள் ஹோல்ட் பண்ணுற டேட்டா. ஓகேவா, ஜென்ரலாக டேட்டாவை செப்பரேட்டாக யார் வேணால் ஈஸியாக அக்சஸ் பண்ண விடாமல் நம்மளோட கோடுக்குள்ளே அதை பைண்ட் பண்ணி வச்சுட்டு, ஓகே உனக்கு டேட்டா வேணுமா அப்போது இந்த கோடை கால் பண்ணு, உனக்கு டேட்டாவை ஸ்டோர் பண்ணுமா அப்போ இந்த கோடை கால் பண்ணுன்னு சொல்லிட்டு ஒரு ப்ராசஸ் செட் பண்ணுறோம்ல, அதுதான் என்கேப்சுலேஷன். புரியுதா? டேட்டாவை யாரும் தனியாக அக்சஸ் பண்ண விடாமல் ரேப் பண்ணுறோம். அதாவது கோடோட, அந்த கோடுன்றது நம்ம எழுதுகிற ஃபங்க்ஷன்ஸ். நம்ம பார்த்த இந்த எக்ஸாம்பிளையும் அதை தான் பண்ணியிருக்கோம். முன்ன வந்து இஷ்டத்துக்கு e1 ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணி டேட்டாவை செட் பண்ணுவாங்க, e2 ஆப்ஜெக்ட் டேட்டா செட் பண்ணாங்க, எம்ப்ளாயி கவுண்ட்டும் மிஸ் மேட்ச் ஆச்சு. ஏன்னா டேட்டா நல்லா இருந்தாலும் அது கவுண்ட்டாக எடுத்துக்கிச்சு. பட் இப்போ ப்ராப்பராக கெட்டர் அண்ட் செட்டர் ஃபங்க்ஷன்ஸ் மூலமாக தான் அந்த எம்ப்ளாயி டீட்டெயில்ஸை கெட் பண்ணவும் செட் பண்ணவும் முடியும்னு நம்ம வச்சதுனால ரொம்ப செக்யூராகவும் சேஃபாகவும் இருக்குது. இதை தான் நம்ம என்கேப்சுலேஷன்னு சொல்லுவோம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.